மகள் அல்லவா? உம் அடையாளமாகத்தானே இந்த உலகத்தில் எங்களை நீர் படைத்திருக்கின்றேன். இறை வார்த்தையில் கூறினீரே, உங்களுடைய ஒவ்வொரு பெயரையும் நான் உள்ளங்கையில் பொறித்திருக்கின்றேன் என்கின்றேன். எங்கள் நிழல் கூட எங்களுக்கு சொந்தமாகாத நிலையில் வாழ்க்கையின் பாதை எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? வாழ்வை வளமாக்க நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் தோல்வியே காணப்படுகின்றது. ஏன் இறைவா என் குடும்பம் மற்றும் இவ்வாறு என்று உம்மை நோக்கி கதறுகின்ற இந்த மக்களின் கூக்குரலுக்கு இறைவன் பதில் அளிக்கின்றார். அஞ்சாதே திகையாதே, நானே உன் தேவனாக இருக்கின்றேன். நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகவில்லை. உன்னை கைவிடாத இறைவனாக நான் இருக்கின்றேன் என்ற இறைவார்த்தையை வெளிப்படுத்துகின்றார். உன்னுடைய விசுவாசம் பெரிது, உன்னுடைய விசுவாசம் பெரிது. நான் உன்னை தெரிந்து கொண்ட காரணத்தினால் உன்னை நான் இந்த நாளில் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அடையாளங்களையும் பலவிதமான சாட்சிகளையும் சகோதரன் மூலமாக பல இடங்களில் நான் தெரியப்படுத்தியிருக்கின்றேன். இந்த நாள், இந்த நேரம், நான் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. மாறாக இந்த உலகத்தில் அவர் அடையாளமாக படைத்த அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சங்கடங்கள். மகிழ்ச்சியின் என்றால் என்ன என்பதை வெறும் எழுத்தாக காணப்படுகின்றது. எழுத்து வடிவம் மட்டும்தான் என் வாழ்க்கையாக விடுவான். நான் எவ்வாறு எழுந்து நடக்க முடியும் என்று பலவிதமான போராட்டங்களோடு தவிக்கும் உன்னுடைய மகன் மகளை கண்ணோக்கி பாருங்கள். உன் கருணை என் கண்கள் அவர் மீது படாதா? அன்று நீர் உங்களுடைய சீடர்களோடு படகில் ஏறி